அவ்வளோதாங்க, தக்காளி சந்தவை செய்ய ஆரம்பிச்சாச்சு. கடை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டேன். என்கிட்ட பச்சை மிளகா இல்லை, அதனால வரமிளகா போட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேல ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி போட்டு வணக்கிக்கோங்க. தக்காளி குயிக்காக வணங்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி வணங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேலு தொக்கு பதத்துக்கு இந்த மாதிரி வந்துடும். வந்த உடனே நீங்கள் செஞ்சு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா சந்தவை, அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாதி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா மிச்சது வந்து முட்டை சந்தவை செய்யறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃபோனை வச்சுட்டு தான் என்னால் கிளற முடியும், ஏன்னா ஒரு கையில் ஃபோன் இருக்குது, ஒரு கையில் கிளற முடியாது. ஸோ இப்போ வச்சுட்டு கிளறி எடுத்துட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்களா? லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, கொஞ்சம் லைட்டாக காரம் எச்சா போச்சு. ஸோ யாராவது செய்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுப்பாங்க, ஏன்னா நமக்கு ஓகே, குழந்தைங்க சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.